ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? அது உங்கள் ப்ளே டைம், இது நம்ம டைம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராணி ஒன்றில் பார்ட் 1. என்ன எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இது எஸ்கேப் இல்லை, அடுத்த வீடியோ ஒன்று எஸ்கேப் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். உள்ளே போனோன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் உள்ளே போகிறேன். நான் சொல்லிடுறேன், ப்ராக்டிஸ் பண்ண தான் போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஈஸி நார்மல் போகலாம். ஓகே, இப்போ லோடிங்கில் இருக்குது. நம்ம போயிட்டு ஸ்டேட் விளையாட ஆரம்பிச்சிடலாம். டே 1 வந்துடுச்சு. இதில் நம்ம எஸ்கேப் பண்ண முடியல. அடுத்த வீடியோ எஸ்கேப் பண்ணுறேன். ஓலி புக் பக்கத்தில் இருக்குது, மந்திர புக்கு. அந்த மந்திர புக்கை எனக்கு தெரியும் தான். மந்திர புக்கை வச்சு என்ன வரணும், ஸ்லெண்டரின் அவரோட பேத்தியோ பொண்ணும் நினைக்கிறது. நீங்கள் இன்னும் இது சப்போர்ட் பண்ணிங்கன்னா கிராணி 2வும் போடலாம், கிராணி 3வும் போடலாம். நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப். காக் வீல் கிடச்சிருக்கு. இங்கே என்ன எதுவுமே இல்லை. என்னடா இது, எதுவுமே இல்லை. சரி, கீழே போவோம். இந்த பாக்ஸ் தள்ளி விட்லாம். ப்ராக்டிஸ் மூலம் என்ன பிரச்சனைனா, கிளவி இருக்க மாட்டான். ஆனால் கீழே இருக்கிற வச்சில் வந்து அந்த இது இருக்கும், அந்த கெட்ட பாட்டி இருக்கும். நான் சொன்ன நேரத்தில் இதுவாக கிராணியோட பேத்தியோ பொண்ணும் அவங்க இருப்பா. அந்த தாண்ட விட மாட்டேறானே. கார்கி கச்சிச்சு. கார்கி இல்லைனா இருக்குது. ஓடு 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 ஓடு. கார்கி அண்ணா போய் ஷெட்டு வந்துச்சு. கார் ஷெட் அண்ணா வந்தாச்சு. கார்கி போட்டு பார்த்தா உள்ள ஹேமர் இருக்குது. ஓகே, ஹேமர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? மேலே யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அங்கே யூஸ் பண்ணணும், டோரான் யூஸ் பண்ணணும். ஓகே வந்துச்சு. காக்கா வாண்டை யூஸ் பண்ணணும் ஒன்று, மேலே ஒன்று யூஸ் பண்ணணும், டோரான் கிட்ட யூஸ் பண்ணணும். ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. இங்கே என்ன? எதுவுமே இல்லை. என்னடா இது, ஒன்றுமே கிடைக்க மாட்டேது வந்ததுலேருந்து. என்ன வீட்டுறா இது? சரி, ஃபஸ்ட்டு நம்ம மேலே போயிட்டு அதை பண்ணிவிட்டு வந்துடலாம். மேலே போய்ட்டு இந்த பிளாங்கோ உடச்சிட்டு வந்துடலாம். அங்கே போகணும். ஓகே, ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த சைடுனா இருக்குன்னு பார்த்தா மீட். அது மேலே இருக்கிற சிலந்தி கொடுக்கணும். கீழே ஒரு சிலந்தி இது, மேலே ஒரு சிலந்தி. என்னடா வீடு இது? வீட்டு போல் சிலந்தியை வளர்த்துக்கிறீங்க. சரி, இப்போ ஹேமர் வச்சு நம்ம அந்த இது வந்து சிசிடிவி வந்து உடச்சிடலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம உள்ளே போனோடனே லாக் பண்ணுறோம். அது இப்போ பக்கத்துலேயே ஹேமர் தானே இருக்குது, எதுக்கு வேஸ்ட் பண்ணின்னு. இதில் வந்து ஒரு வாட்டி இது பொத்துன்னு வேணும். இது ரெக்கார்டிங் மட்டுமே 3வது வாட்டி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி எஸ்கேப்பே பண்ணிட்டேன் கைஸ். மறுபடியும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் டேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணேன். இந்த எஸ்கேப் மறுபடியும் பண்ணேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்தேன். ஓகே, ஆமாம், வேறு கீழே யூஸ் பண்ணணும், டோர் கிட்ட யூஸ் பண்ணணும். ஓகே இப்போ நம்ம காக்கா கிட்ட தான் போகிறோம். போகிற வழியில் நான் ஒன்று பார்க்கணும். அந்த டெடிபியர் இருக்கிற இடத்துல ஒன்றுமே பார்க்கவே இல்லை. இன்னும் எதுவுமே பார்க்கவே இல்லை. என்ன இருக்குது? என்னடா ஒன்றுமே இல்லை. டீ என்னடா இது? எங்கே வந்ததுலேருந்து எதுவுமே கிடைக்கல. என்னடா பிரச்சனை வச்சுக்கிறீங்க மனசில்? ஒன்றுமே கிடைக்கல. ஒரு கார்கி கச்சிச்சு. அந்த படிக்கட்டில் குச்சிங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஏந்திருவீங்க. அதுவே நீங்கள் கரெக்டாக ஸ்டெப்பில் குதிக்காமல் கொஞ்சம் கீழே குச்சிட்டிங்கன்னா கொண்டாங்க தான் எந்த வர மாதிரி இருக்கும். இன்னொரு கால்வீல் இருக்குது, 2 கால்வீல் இருக்குது. எங்கே ஞாபகம் வச்சுக்கணும், கால்வீல் இருக்குது. இல்லை என்ன இருக்குது? இது வேறு பிளாங்க் வேறு வீது இது உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கு இன்ஜின் பார்ட். ஓகே, இது காருக்கு தேவையான பார்ட்டு இன்ஜின் பார்ட்டுக்கு தேவை ரென்ச்சு தேவைப்படுது, பேட் லாக்கி, ஃபியூல் வந்து மேலே இருக்குது. அதுக்கு வெப்பன் கீ வேணும். வெப்பன் கீ எதுன்னு தெரில. ஒன்று வெப்பன் கீ கிடைக்கணும், இல்லைன்னா அந்த ஷார்ட் கன் கிடைக்கணும். ஷார்ட் கனில் ஒரு புல்லட் தான் முடியும். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம கேஸ் லைன் சுடும்போது வெடிச்சிடும். அப்போ மேலே இருந்து சுட்டால் கேஸ் லைன் வெடிக்காதா? எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருக்குது. எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ விரென்ச் வேணும். ஓகே, இந்த சில நேரம் எதுவுமே இல்லை. ஓகே, எதுவுமே இல்லை. ஷெட்டில் வேஸ்ட். இப்போது இந்த ஸ்டீம் பாத்து கிளைய போட்டு அடைச்சி
வச்சிடலான்னு நினைக்காதீங்க. அதுதான் கிடையாது. ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் லாக் பண்ணி வச்சிடலாம், கிளவி பக் பண்ணுறதுக்கு பதிலாக லாக் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சா கிளவி அசால்ட்டாக தந்து வந்துச்சு. இதுக்கு முன்னாடினா எப்படி இருக்கும்னா லாக் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துனுங்க கிளவி. ஆனால் இப்போ என்னடான்னா திறந்து வர மாதிரி பண்ணிட்டானுங்க அப்கிரேடில். ரிமோட் கிடச்சிருக்கு. ரிமோட் இன்செல்லாம் போட்டுலாம் போகிறதுக்கு இது இல்லை. அது ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். என்ன இருக்குது? காக்கா பிஸ்கெட்டு. என்னடா போங்கடா. காக்கா கிட்ட என்ன இருந்துச்சு? காக்கா கிட்ட என்னச்சு பார்க்கலையா? சரி ஓகே. இது வந்து இங்கே போட்ட இங்கே ஷார்ட்கட்டில் போயிடலாம். நம்ம ட்ராப் பண்ணிட்டு ஷார்ட்கட்டு இருக்குது இங்கே. ஆனால் அது இது ஒன் வே மாதிரி இருக்கும். ஒரே வாட்டி தான் ஒரு வாட்டிக்குள்ளே வச்சிட்டோன்னா மறுபடியும் வீடு சுற்றின்னு வர மாதிரி தான் இருக்கும். காக்கா பிஸ்கெட் தூக்கியாச்சு. இப்போ அந்த ப்ளே ஹவுஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஷெட்டு இருக்கும். அதுக்கு ஓப்பன் பண்ணிடணும். உக்காந்துட்டு உள்ளே குடிச்சிட்டோம். இது வரும். இப்போ நம்ம வீடு சுற்றின்னு போக தேவையில்லை. அப்படியே கீழே போய் ஸ்ட்ரெயிட்டாக போய் இப்போ மேலே போனோம்னா ஏந்து படிக்கட்டு வெளியே மேலே போனோன்னா இப்போ இது காக்கா விளையாட வந்துடும். இங்கே என்ன இருக்குது? ஓகே எதுவுமே இல்லை. இங்கே வந்து காக்கா சாப்பாடு போட்டோன்னா இங்கே கட்டிங் பிளேயர் மேலே தான் இருந்துச்சு. சேஃப் கீ இருந்துச்சு. சேஃப் கீயா? ஓகே. சேஃபில் என்ன இருக்கும் தெரில. நாங்கள் மேலே போய் பார்க்கலாம். இப்போ வந்து வெப்பன் கீ வேணும், ஷார்ட் கன் வேணும். ரெண்டுத்தில் தான் உனக்கு வச்சா நல்லாயிருக்கும். 1ஆம் நம்பர் போட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை 1ஆம் நம்பர் போட்டி அங்கே 1ஆம் நம்பர் போட்டியா 2ஆம் நம்பர் போட்டியான்னு தெரியாமல் 2ஆம் நம்பர் பெட்டி வச்சேன், வெடிச்சிச்சு. 1 தான். 2ஆவது ஒன்று இது பண்ணிட்டேன். என்னாச்சு ஒன்றுமே இல்லை. அடிக்கடி கிரானைட் ஆட மாதிரி தான் இது டக்குன்னு வரவே மாட்டேங்குது. வந்துருச்சு. வீடியோ எடுக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. ஆனால் அது எடுத்து பார்த்துட்டு ப்ளே பண்ண பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ தான் நான் கவனிக்கிறேன் அதை. ஓகே. அந்த போட்டு தள்ளலான்னு பார்த்தா இது என்னையும் தள்ளி விட மாட்டேது, அதுவும் போக மாட்டேங்குது. வீழ்ந்துடலாம். இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி வீழ்ந்துட்டேன், செத்துட்டேன். எஸ்கேப் பண்ணுறதுக்கு இங்கே வந்து இது இருந்துச்சு, சேஃப்டி இருந்துச்சு. சேஃப்டி எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன். அவ்வளோதான் பொத்துக்கடின்னு வேணும் பாருங்க. இப்போது கீழே போய் சேஃபு அடியில் இருக்குது. கார் ஷெட்டான இருக்குது. கீழே போகணும். ஆல்ரெடி மேலே போனோம்னு அந்த பிளாங்க் கீழே விழுந்துருந்துச்சு. நம்ம எப்போ போகும்போதெல்லாம் அந்த ஃபோட்டோக்கு பத்துன்னு விழுந்துச்சு. இங்கே தான் இருக்குது சேஃப் கீ. சேஃபில் பார்த்தா ரஸ்ட்டு பேட் லாக்கி. ஓகே. ரஸ்ட்டு பேட் லாக்கி எங்கே யூஸ் பண்ணோன்னா அந்த சீவேஜில் யூஸ் பண்ணணும். கீழே அந்த சாக்கடை பார்த்தீங்களா, அங்கே யூஸ் பண்ணணும். அங்கே வந்து நான் உங்களுக்கு எஸ்கேப் போடுறேன். கிரானியில் வந்து மொத்தம் 3 எஸ்கேப் இருக்குது. டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப், அந்த சாக்கடை எஸ்கேப். அந்த எஸ்கேப் பண்ணணுன்னா என்ன தேவைன்னா செயின் கட்டு தேவை, வுட்டு தேவை, அதுக்கப்புறம் ரஸ்ட் பேட் லாக்கி கற்றுச்சு. ரிமோட்டில் கண்டுபிடிச்சி அங்கே பார்த்தோன்னா இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம ரென்ச்சு எடுத்துன்னு வந்து ரென்ச்சை இது பண்ணலாம், டைட் வச்சிடலாம். டைட் விட்டாச்சு. இன்னும் 3 நெட்டு தான். நெட்டோ போல்டோ ஏதோ ஒன்று விடுங்க. டைட் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு பேட்ரி தேவைப்படுது. பேட்ரி எங்கே இருக்குதுன்னு தெரில. ஓகே. இப்போது எங்கே போகணும்? இப்போது இங்கே தான் இருக்கா? சாக்கடை உள்ள தான் வருதா? இல்லை, வராது, சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஹோலி புக்கு அந்த மந்திர புக்கு வச்சு அதையும் வர வைக்கலை. அதுவும் இல்லாமல் நம்ம எதுவும் வராது, உள்ளே வர முடியாது. அந்த என்ட்ரன்ஸோடு நின்றோம். இங்கே ரிமோட் இருக்குது. ரிமோட்டை வச்சு நம்ம உள்ளே என்ன இருக்குன்னு போடுவோம். இருங்க, எங்கே தான் எடுக்க முடியல பார்க்கலாம். என்னடா சோம்பேறித்தனமாக பண்ண முடியல. எடுத்து டக்குன்னு எடுத்து வச்சிடலாம் போல இருக்குது. நேராக உள்ள போய் எடுத்துன்னு வந்துருக்கலாம். ரிமோட் ஒர்க்காச்சா? இருக்குது. உள்ள போய் பார்த்தா வேணாம். ஃபோட்டோ வழக்கம்போது பெப்பர் ஸ்ப்ரே. இங்கே வந்து வுட்டு இருக்குது. ஓகே, சீவிஜ் எஸ்கேப் பண்ணிடலாமா? இதுக்கும் அதுக்கு விட அந்த சாக்கடை தான் பெருசாக உள்ளே இருக்கிற சிலந்தி பாருங்க, சுத்தமாக முடியல. எங்கேருந்து வருதுன்னே தெரில. நான் இங்கே நின்று பார்த்துக்கிறேன், எங்கடா ஆளையை காணும் அப்படின்னு பார்த்தா வீடு வந்து கடிக்குதுன்னு. இப்போ ரஸ்ட் பேட் லாக் எடுத்துனாலாம் நம்ம சேவ் எஸ்கேப் பண்ணலான்னு சொல்ல பிளானை போட்டு
டஸ்ட் பேடில் எடுத்துன்னு வந்து போட்டு அதுக்கப்புறம் அந்த மந்திர புக்கு தான் வந்து வைக்கணும். அங்கேருந்து ஒரு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். அது ஒரு கிராணியோட பேத்தியோ பொண்ணோ அது ஏதோ ஒன்று கொடுங்க. இங்கே எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன் அந்த புக்கு. அது இருக்குது, நம்ம ரூம்லேயே இருக்குப்பா. ஃபஸ்ட்டே பார்க்கல. இங்கே என்ன இருக்குது? லீவ் திஸ் ஹவுஸ். வெளியில் போகன்றான் போல இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னா இங்கே ஒரு சீக்ரெட்டாக ஒரு டோர் திறக்கும். இதுதான் தலைவியோட பொண்ணும் பேத்தியும். இதுதான் அது. இந்த மந்திர புக்கு வச்சோன்னா கொஞ்சமாக உயிர் வரும். உயிர் வந்து அதுக்கிட்ட இருக்கிற சாவை நம்ம கிட்ட கொடுத்து செத்துவிடும். அது நான் எங்கே போவேன்னு கேட்டிங்கன்னா, கடைசியாக அந்த சீவேஜ் கேப்பில் போயிட்டு ஸ்பைடரோட தலையாக அது இருக்கும். சரி இருங்க, நான் போயிட்டு வேறு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்ன தேவைப்படுது? பேட் லாக்கி தேவைப்படுது, ஹேமர் தேவைப்படுது, கோடு வேணும், மாஸ்டர் கீ வேணும். சரி, எங்கே கோடு இருக்கும்? சரி, இப்போ ஃபஸ்ட்டு அந்த கிழவியோட பேத்தின்னா நம்மளுக்கு பார்க்கலாம். இப்போ தான் தவழ்ந்து வந்து குழந்த மாதிரி தவழ்ந்து வந்துனுங்குது. இப்போ தான் ஏன் சீக்கிரம் வாயா, எவ்வளோ நேரம்? சீக்கிரம் வந்து தொலைஞ்சா என்ன பண்ணுற போகிறா? சீக்கிரம் வா. ஐயோ, சரி நல்லா ஆசீர்வாதம் பண்ணுறேன். நீ ஆட எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுற? உனக்கு நாங்கள் பண்ணுறோம் வாட. ஏய் கிழவி, மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசுங்கிற பாரு. காது கொடுக்க மைண்ட் வாய்ஸ் கூட இல்லை உனக்கு. சரி, இந்த ஸ்பைடருக்கு எடுத்துன்னு போயிட்டு அந்த ஒரு டோர் ஓப்பன் பண்ணணும். ஒரு வாட்டி நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துன்னு வந்து வந்தேன் ஃபஸ்ட்டு வீடியோவில். அந்த இது இருக்குது பார்த்தீங்கன்னா சோஃபா, அந்த சோஃபாவில் போய் விழுந்துச்சு. எப்பட்றா எடுக்கிறது? ரொம்ப ½ கழிச்சு எடுத்தேன். ½ போ அப்படின்னும். இந்த சைடில் என்ன இருக்குது? இந்த சைடில் பார்த்தா வெப்பன் கீ போடு வேறு லெவலு. இப்போ போயிட்டு நம்மனா கேஸ் வேணும், அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் சுட்டு தள்ளணும். இந்த வுட்டு போகாது. ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு அந்த ரெஸ்ட் பேட் லாக்கி போட்டு பார்க்கலாம். சாய் உள்ள தூக்கி போட்டாச்சு. வுட்டு போகாததுனால நம்மளே உள்ளே குச்சிடலாம். இந்த சாக்கடையில் ஃபஸ்ட்டு போனோடனே ஸ்பைடர் நம்மளை பயமுறுத்தும். ஆனால் நம்ம ஒரு சில வாட்டி வந்துடும் டக்குன்னு. அதுக்குன்னு ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது. நம்ம டக்குன்னு ஒரு சில வாட்டி வந்துடும். நான் முன்னாடி போயிடுச்சு நினச்சி நம்ம ஜாலியாக நின்று இப்போ புதுசாக வந்தா பார்த்தா பின்னாடி இருந்து வந்துருக்கும். அப்போ தான் கல் விட்டுச்சு ஃபஸ்ட் டைம் நடும்போது. இப்போ வந்து வெப்பன் கீ எடுக்க போகிறோம். வெப்பன் கீ எடுக்க அந்த சைடில் போகிறோம். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து சுட்டு தள்ளி கேஸ் அவனுக்கு காருக்கு ஃபில்லை போட்டு அடித்து மேலே போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் 1ஆம் நம்பர் போட்டி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் 2ஆம் நம்பர் போட்டி தந்து விட்டேன். கடைசியாக பாருங்கள், செஞ்சுக்கிறேன் பாருங்க. கரெக்டாக ஏன் பண்ணி அடிக்கணும். ஷூட்டோ ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துமே காருக்கு கேஸ் அடிச்சு. இது கேஸ் லைன் பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம். சீக்கிரம் ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து என்ன வேலை பார்க்கணுன்னா கீழே போகணும். கீழே போயிட்டு அந்த சிலந்திக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வரணும். ஸ்க்ரூ ட்ரைவர் அங்கே இங்கே இருந்துச்சு. எப்பட்றா அங்கேருந்து இங்கே இருந்துச்சு? சரி, ஸ்க்ரூ ட்ரைவர்லேருந்து பார்க்கணும். ஸ்க்ரூ ட்ரைவரில் என்ன இருக்கும்? மோஸ்ட்லி இல்லை, பேட் லாக்கி வந்து சூப்பராக இருக்கும். பேட் லாக்கி இல்லை, ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. ப்ளே ஹவுஸ் 2 காகுமே இருக்குது நம்மக்கிட்ட. ஒன்று வந்து மேலே நம்ம பக்கத்து ரூமில் ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து அந்த காக்கா விநாயகர் இது. ப்ளே ஹவுஸ் அதை நான் செல்ல போகணும். இந்த சைடில் போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இங்கே ஷார்ட்கட் இருக்குல்ல, இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு.
அங்கே போயிட்டு வரத்துக்கு இந்த வீடு சுற்றின்னு போகிறதுக்குலாம் டைம் ஆகும். ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த துருப்புச்ச காக்வில் எடுத்துன்னு போகிறோம். அது வந்து அந்த பலகை அடிச்சு வச்சுருந்தாங்களே ஆம்புலன்ஸ் தந்தால அந்த பக்கத்து ரூமில் இருக்கும். நான் பார்த்துட்டு வந்துட்டேன் ஆல்ரெடி. இதோ இருக்கு. இது எடுத்துங்கன்னு இப்போ அங்கே கீழே போகணும். இல்லை கீழே மேலே போகிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் குனிஞ்சி எங்கே அந்த சைடில் போகணுமா? திரும்ப கிச்சன் வழியாக போ. கிச்சன் வழியாக போயிட்டு டைனிங் டேபிள் போ. டைனிங் டேபிள் இருந்து ஜன்னலில் போ. எவ்வளவோ நேரம். இப்போ இந்த ப்ளே ஹவுஸ்னால் நான் விளையாடுறது தான்டா ஹவுஸ். விளையாடுறதுக்கு மாடாப்பா ஹவுஸ் கட்டிப்பீங்க. அதாம்மா அது ஒன்று இது விளையாடுறது. இப்போ போயிட்டு என்னடா டோர் அடிக்குதா? இப்போ போயிட்டு நம்ம செகண்ட் காக நல்லா இருக்கிறக்கா ரெட் கலரில் காக இருக்கோல அது துணா போகிறோம். அது நம்ம பக்கத்து ரூமில் இருக்குது. பக்கத்து ரூம் இங்கே ஓகே இங்கே இருக்கும். ஓகே எடுத்தாச்சு காக்வேல். அவ்வளோதான் காக்வேல் இந்த எடுத்து வச்சிட்டோன்னா கிடைக்கும். மாஸ்டர் கீ கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. பேட் லக் கீ இருக்குது. கார்க்கு கிடச்சிச்சு. அப்போ மோஸ்ட்டாக இதாக இருக்கும். இல்லை என்ன இருக்குது கிட்ட போய் பார்க்கலாம். மாஸ்டர் கீக்கு நம்ம ஒரு இது இருக்குது. ஆனால் கோடு தான் இல்லை. கோடு எங்கே போச்சுன்னு தெரியல. கோடு தான் காணும். மோஸ்ட்டாக கோடு வந்து ஒரு சதத்தில் தான் இருக்கும். ஒன்று ட்ராவில் இருக்கும். இல்லை அந்த சீவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷார்ட்கட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். அப்புறம் அது அந்த அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். அது அடுத்த அந்த இதுவை அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து எதுக்கு இங்கே வந்தோம்? உள்ள வந்து இங்கே வந்து நம்ம சுட்டு எடுக்க பார்த்தீங்களா, இங்கே கோடு இருக்கான்னு பார்க்க வந்தேன். ஆனால் இங்கே கோடு இல்லை. இங்கே ஒருத்தர் இங்கே இருக்கும். இல்லைனா அங்கே ஒரு ட்ரா இருந்துச்சுல அந்த ட்ராவில் இருக்கும். இல்லைனா இங்கே இருக்கும். இந்த ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்களா அங்கே இருக்கும். அங்கேயும் இல்லைன்னா அங்கே தான் மோஸ்ட்டாக இருக்கும். இல்லை கிச்சனில் இருக்கும். கிச்சனில் ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லை. அப்போது எங்கே இருக்கும்னு தெரில. நான் இது வரைக்கும் விளையாடுனது வரைக்கும் அங்கே தான் அடுத்த இதில் தான் அங்கே தான் இருக்கும். கோடெலாம் அங்கே தான் இருக்கும். ஓகே இப்போ வந்து எங்கே போகிறோன்னா மேலே போகிறோம். அந்த சைடில் போய்ட்டு ஹேமர் எடுத்துகிட்டு வந்து ஹேமர் அந்த பலகையை பிடுங்க போகிறோம். டோருக்கு வந்து அந்த பலகை இருக்குல்ல அந்த பலகையை பிடுங்க போகிறப்போ இன்னும் கட்டிங் பிளேயர். அப்போ ஹேமர் எங்கே போச்சு? ஓ கட்டிங் பிளேயரும் வேணும், நம்மளுக்கு ஹேமரும் வேணும். ஓகே புரிஞ்சிச்சு. கட்டிங் பிளேயரும் வேணும் அந்த கட்டிங் பிளேயரும் ஹேமரும் வேணும். ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் கட் பண்ணிடணும். இங்கே ஒன்று இருக்கும், அங்கே இருக்கும், பேஸ்மெண்ட்டில் இருக்கும். இந்த ஷீட்டில் போய் தட்டினீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இந்த சத்தம் கேட்டு கிளவி ஓடும். ஆனால் கிளவி வராது. ஏன்னா இது ப்ராக்டிஸ் மோடு, கிளவி இருக்காது. நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வேணால் ஈஸி மோடில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈஸி மோட் எடுத்து நான் மோடில் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ வந்து இப்போ ஹேமர் எடுக்க இங்கே வந்தாச்சு. ஹேமர் வந்து இங்கே இருக்கா? ஓ நான் மேலே இருக்குன்னு சொல்லிட்டு மேலே நினச்சிருந்தேன். பார்த்தா கீழே இருந்திருக்கு. ஓகே இப்போ இல்லை மேலே போகணும், கீழே போகலாம், சுற்றின்னு போகிற மாதிரி இடம் இது. இதுதான் ஈஸி ஷார்ட்கட் மாதிரி இருக்கும். இப்போ போய்ட்டு இந்த இதில் ஒரு பக்கு என்ன தெரியுமாங்க, இதில் வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறேன்னா இங்கே தான் ஓப்பன் ஆகணும், அங்கே ஓப்பன் ஆகுது. அங்கே போய் பார்த்தா ரெண்டுமே ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேட் லக்கி கோடு வேணும். பேட் லக்கி இன்னும் கிடைக்கல, கோடு நம்மளுக்கு கிடைக்கல. என்ன பண்ணுறது? சரி எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா எஸ்கேப் பண்ண முடியாது சொல்லிடுச்சு. பேட் லக்கி கோடு. இப்போ நம்ம சேவில் குதிச்சு தான் வேறு வழியே இல்லை. குதிச்சாச்சு. இப்போது சாக்கடையில் வந்து குதிச்சாச்சு. இப்போ வேகமாக போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அப்படி பஸ்ஸுன்னு போகணும். வாமா மின்னல் இருக்காது ஆனால் ஒரு சைடு டக்குன்னு வந்துடும். இந்த சைடில் இருக்கா? இல்லை எனக்கு பயமாகவே இருக்கு.
இல்லை நம்ம உள்ளே உட்காந்துக்கலாம். அது போகிற வரைக்கும் இந்த சைடில் போச்சுன்னா நம்ம இந்த சைடில் எஸ்கேப் போயிடலாம். இல்லை இந்த சைடில் போச்சுன்னா வேறு வழி இருக்குது, அந்த சைடில் போய் எஸ்கேப் போயிடலாம். பார்த்தா எங்கேருந்து வரும்னு தெரியல. இது வர வேகத்தை பார்த்தா மின்னல் மாதிரி இருக்கும். இதுவே இப்படி இருக்கே, எக்ஸ்ட்ரீமு ஹாட் மூடு இதெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும்? வாமா மின்னல் இப்போ போச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வரும் போல நம்ம தோத்தின்னு. நம்மளால வேகமாக ஓட முடியாது, ஆனால் அவங்கள மட்டும் வேகமாக ஓடுறாங்க. இருக்காங்களா இல்லையா இன்னுமே தெரியலையே. இந்த பக்கம் கிளாஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிருக்கும் போதா வந்தா இல்லையா. சாவத்துக்கு நாங்கள் போய் ஒரு லைஃப் போகணும்னு சொல்லிட்டு வேணே பண்ணுறாங்க. சரி போய் பார்ப்போம், உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக நான் போவோம். எனக்கு தைரியமே வரமாட்டேங்குது, பயமாக இருக்குது. அதை நான் கொஞ்ச நாள் விட்டு தச்சுட்டு விளையாடுறேன்னா அது கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படியே ஃப்ரெண்டே எஸ்கேப் இல்லாமோ இன்னும் இங்கே ஸ்பைட் இருக்குது, என்ன நம்மளே பார்க்குது. என்னடா நம்ம போகும்போதே பார்த்து போகலாமா வேணாமா, போனால் பிடிக்கணுமோ. லைட்டாக போய் எட்டி பார்க்கலான்னு பார்த்து எட்டி கூட பார்க்க முடியல. இதில் போய்ட்டு எங்கே இருக்கு என் தைரியம் வந்த மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. இங்கே நின்று போய் பாருங்க. ஓய் நம்ம பார்த்த பார்த்தீங்களா மேலே, வாய பாரு வாய. ஒன்றும் இல்லை, தைரியத்தை வரைச்சி போயிடலாமா? பயமாக இருக்கே, இருக்கா இல்லையா ஒன்றுமே தெரியலையே. இல்லை இல்லை, ஓடுற இங்கே இருக்குதா இப்போ போகிற டக்குன்னு பயத்தில் எதுவும் பண்ண முடியல, முழுங்கிச்சு. ஏன்னா டே 2வா? டே 2வில் என்ன நடக்குதுன்னு தெரில. டே 1லேயே எப்படி நடத்துனீங்களே, டே 2 எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஏந்தோடனே ஃபஸ்ட்டு போன உடனே அந்த சாக்கல்ல சீக்கிரமாக போனோம். உக்காந்துச்சு கீழே குதிச்சு மறுபடியும் உக்காந்துச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா குட்டி குட்டியாக கிடச்சிக்கிறீங்களா, டக்குன்னு அதை மாற்றிட்டு வர முடியல, அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இங்கே இருக்கா இல்லையானே தெரியலையே. போகலாமா வேணாமா, பார்த்துக்கலாம். போடான்னா பயமாகுது, செத்துறோன்னா ஒரு மாதிரியா இருக்குது. எத்தனை நாள் இருக்கும், எத்தனை நாள் கம்மியாக. ஒரு நாள் எஸ்கேப் பண்ணி காட்டணும். ஒரு நாட்டு எஸ்கேப் பண்ணுறேன், அடுத்த வீடியோ எஸ்கேப் பண்ணுறேன், கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணி தான் வீடியோ போடுவேன். போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா. இங்கே தான் இருக்குது. டக்குன்னு பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழுங்கிச்சு. டே 3 இப்போ அதை பார்த்தாலே ஒரு மாதிரியா இது அந்த இது ஸ்பைட்டரோட அவங்க பேச்சோட தலையும் ஸ்பைட்டரோட உடம்பும் அவ்வளோ வேகமாக வரதும் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்குது. அதான் அதை பார்த்தோன்னே பயத்தில் ஏதோ பண்ணிடுறேன் டக்குன்னு. சீக்கிரமாக போகணும். நான் எப்போல்லாம் போகணும் அந்த ஃபோட்டோ தள்ளிட்டு தான் போவேன். தள்ளாமல் போனால் நமக்கு தூக்கம் வராது. இல்லாட்டி நான் உட்காரவே டக்குன்னு போய்ட்டு குடிச்சிட்டேன். உக்காந்து மறுபடியும் அதே ப்ராசஸ் உக்காந்து ஓகே. இப்போ என்ன பண்ண காத்திருக்கோன்னு தெரில. உள்ளே போயிட்டேன், ஸ்ட்ரெயிட்டாக போயாச்சு. தைரியத்தை வர வச்சுட்டு போயிடலாமோ வேண்டாமா, போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா, போகலாமா வேணாமா,
போய் தான் பாப்போமே. தப்பிக்கடா. ஐயோ மாட்டிக்கினேன் கண்டிப்பாக மாட்டிக்கினேன். டே 4. என்னடா டே என்ன வச்சிட்டிங்க? என்ன எஸ்கேப் பண்ணி வீடியோ போகலான்னு பார்த்தா டே என்ன விட்டிங்களா நீங்கள்? அடுத்த வாட்டி கண்டிப்பாக எஸ்கேப் பண்ணுறோம். 4th டே ரத்த குறையோடு ஏந்துக்கிறேன். எனக்கு இல்லைன்னா பெரிய டவுட்னா நம்ம கீழே சாகுறோம்ல, கார்த்திகன் வந்து இங்கே மேலே போடுறா. இந்த டவுட் எனக்கு ரொம்ப நாளாச்சு. எங்கே இருக்கும் அந்த சமிஸ் கட்டாக்கு? குதிச்சிடு வந்துட்டேன். முகம் ஃபுல்லாக ரத்த கரையாகுது. இப்போ வந்து நம்ம போனோடனே பொட்டி தந்துடலாம். போயிட்டு மேலே போயிட்டு இப்போ நான் பொட்டி திறக்க இது பண்ண போகிறேன். ஆமாம், என்ன போட்டி நம்பர் மறந்துட்டேனே. இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மலர கொண்டைய மறந்துட்டேனே. 2 1 தெரியலையே. இல்லை, எஸ்கேப். ஓடிடுறா. உள்ளே போயிடலாமா? ஆமாம், பின்னாடி வந்து பொசிஷன் என்ன போடுறது? பின்னாடி இருந்தால் கூட பரவாயில்ல, பயத்தில் பின்னாடி தான் இருக்குன்னு சொல்லிட்டு தைரியமாக போயிடலாம். தெரியாமல் என்ன பண்ணுறது? போகலாமா வேணாமா? சரி போயிடலாம். தைரியத்தை வர வச்சுக்கின்னு போடா. ஒரு அடிக்காதடா. அங்கே இருக்க போகிறோம். இல்லைடா. ஓ சூப்பர் மேலே போடா. சீர் போடா. வரல. அவ்வா ஆன் பண்ணுறா. ஓகே. ஆமாம், இப்போ என்ன எனக்கு பெரிய கண்டிஷன்னா 1 2 தெரியலையே. இங்கி பிங்கி பாங்கி 2 தோறுனா சூப்பராக இருக்கும். 1 இங்கி பிங்கி வாங்கி. ஐயோ போட்டுச்சு பாருங்க. ஐயோ டே 5 லாஸ்ட் டே தானே இது? ஐயோ டே 5 வந்துச்சு, லாஸ்ட் டே. இப்போ உள்ளே போக வேண்டியது தான். எவ்வளவு சீக்கிரம் போடா. எஸ்கேப் பண்ணலான்னு பார்த்தா எப்படி பண்ணுறீங்கடா என்ன அப்படி? வேகமாக போகிறோம். போய் குதிச்சு உள்ளே போய் ஸோ ஸ்ட்ரைட்டாக குதிக்கிற மாதிரிலாம் இருக்காதுங்கண்ணா. அங்கேருந்து குச்சி இந்த மாதிரிலாம் வச்சுங்க. எவ்வளோ நாடா வந்துட்டு. ஓகே, இந்த சைடில் இப்போது தைரியத்தை வரைச்சி போகலாமா? போன வாட்டி போன மாதிரியே போயிடலாமா? போகலாமா வேணாமா? ஓடிடுறா. எங்கே இருக்குன்னு தெரியலையே. அது எங்கே இருக்கா? இங்கே எதுவும் பண்ண முடியாது இப்போதைக்கு. ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. பயமாக இருக்கு எனக்கு. உள்ளே உட்காந்துக்கிட்டு தான் நம்மளோட வேலை. இதுதான், உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தான் நம்மளோட இதுதான் சேஃப்டி இடமா இருக்குது நம்மளுக்கு. எந்த சைடு வந்தாலும் வர மாட்டேங்குது. உட்காந்து ஜாலியாகலாம். இன்னும் போகலாமா வேணாமா? போகலான்னு பார்த்தா இந்த சைடு தான் இருக்கா? இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே தானே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது கூட தெரியாது எனக்கு. ரூட்டே தெரியல இந்த இடத்துல வந்து. எனக்கு இங்கே ரூட்டே தெரியல. என்ன பண்ணுறான் இப்போ? வெளியில் போகலாமா வேணாமான்னு தெரியல எனக்கு. அங்கே தெரிஞ்ச இடமே மேலே மட்டும்தான். அந்த பொட்டி அந்த பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் இருக்குது தான். ஐயோ அங்கே தான் இருக்கே. இது என்ன பண்ணுறது? மாட்டிக்கினேன். சோலி முடிஞ்சிச்சு. அவ்வளோதானா? இருங்க பாய். லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.